ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய பூஜா ரூம் டூர் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து அதில் நான் யூஸ் பண்ண அந்த தெய்வ ஆகர்ஷண பொடி வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இது எதுவுமே வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்க அப்படின்னாலே நார்மலாகவே நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இந்த பொடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், இது வந்து மஞ்சள் தூள், அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிகப்பு சந்தனத்தூள். சரிங்களா? இதில் நேம் இல்லை, சாரி, பட் இது வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் இது. அப்புறம் இது வந்து நம்ம நார்மலாக சாண்டல் கலரில் கிடைக்கக்கூடிய சாண்டல்வுட் பவுடர். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் வந்து எடுத்து, மெயினாக இது 3மே மஞ்சள், அப்புறம் சிகப்பு சந்தனத்தூள், அப்புறம் சந்தனத்தூள் வந்து நமக்கு பொடியாக இருக்கிறனால பவுடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நமக்கு வந்து இந்த பச்சை கற்பூரம் கூட நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். பட் இந்த ஏலக்காய் வந்து நல்ல பவுடர் ஆகணும். அதுக்காக தான் வந்து நமக்கு இந்த ஜார் தேவைப்படுது. அதர்வைஸ் அது தேவையில்லை. நீங்கள் ஏலக்காய் பொடியாக நீங்கள் தனியாக வீட்டில் வச்சுருந்தாலுமே வந்து அது கூட ஓகே. நீங்கள் அதை எடுத்து வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மிக்சர் ஜாரில் வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நமக்கு குவான்டிட்டியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்மெல்லிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை கற்பூரமும் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா போதும். மித்தபடி வந்து நம்ம எப்படி வந்து நார்மலாக மஞ்சள், சந்தனம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாமிக்கு பொட்டு வைப்போமோ அதே அளவுக்கு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி இது 3மே எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிக்சர் கிரைண்டரில் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் போட்டுருவேன். அடுத்தது அதே போல் பச்சை கற்பூரமும் வந்து ஏலக்காயை அளவில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இது 2ம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு வந்து அந்த பவுடர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் ஜாரில் நமக்கு போடும்போதே நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்கும். இதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு குட்டி கப்பில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே அது வந்து இந்த ஸ்மெல்லு போகவே போகாது. நம்ம உங்களுக்கு எப்போ வந்து சாமிக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னர்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது கூடவே பன்னீர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பன்னீர் போடும்போது அந்த பொடி வந்து இன்னும் ரொம்ப மணமாயிடும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த பொட்டு வைக்கிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வாரம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்குமே வந்து இந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது பன்னீரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து என் வீட்டில் இருக்கிற பிள்ளையார் சிலை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறது எப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய மோதிர விரலில் வந்து எடுத்துக்கிட்டு சாமிக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பொட்டு வைக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வைங்க. அதே போல் குங்குமம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகிடுச்சு. அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி அன்னபூரணி விக்கிரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கும் நான் வந்து பொட்டு வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி எப்பயுமே வந்து மோதிர விரலால் எடுங்க. இப்போ பாருங்கள் அழகாகிடுச்சு. பாருங்கள், சுவாமிக்கு அழகாக தெரியுதுங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இப்படி தான் அதை வந்து நான் ரெகுலராக பயன்படுத்திகிட்ருக்கேன்.
ரொம்ப மணமாக இருக்குது. நீங்கள் இதே போல் வந்து ரெகுலராக நம்ம வீக்லி ஒன்ஸ் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்துவோம் பாருங்கள். அப்போ வந்து விளக்குக்குமே நீங்கள் வந்து இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து உடனுக்குடன் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.